இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஏங்க எங்கெங்க போயிட்டீங்க? காலையில இருந்து உங்களை தேடாத இடமே இல்ல தெரியுமா? எதுக்காக என்ன தேடுறீங்க வேலு? அதான் கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சிங்களே, அப்புறம் எதுக்கு என்ன தேடி அலையறீங்க? ஐயோ ஐயோ, நான் அடிச்சது தப்புதாங்க. அதுக்காக நான் கடவுள் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நாங்க யாரோ ஒருத்தர். இனிமே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது. அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போலாமா? இதெல்லாம் நியாயமாங்க? நீங்க என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? அதான் வெளியில வந்துட்டேன். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா கூட என்ன ஒரு தடவை அடிச்சது கிடையாது. ஆனா நீங்க என்ன ஏதுன்னு தெரியாம என்ன அடிச்சது என்னால தாங்கிக்கவே முடியாது. தப்புதாங்க. அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன். நீங்க இல்லாம நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் தெரியாது? நான் மட்டும் என்ன சந்தோஷமா வீட்டு விட்டு வந்தேன். எனக்குள்ள எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு கோபத்துல வெளியே வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட காமிச்சிருங்க. என்ன அடிக்க கூட செய்யுங்க. ஆனா வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க. நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காத வேலு. யாராவது எதை சொன்னாலும் அது அப்படியே உண்மைன்னு நம்பிடுவீங்களா?